யாரை எப்படி எங்கு எப்பொழுது சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுக்கு நன்கு தெரியும். ஒரு கோவிலில் அர்ச்சகர் அன்புடன் ஒரு பூனைக்குட்டியை பால் கொடுத்து பாதுகாத்து வந்தார். ஒருநாள் அந்த பூனைக்குட்டி மரத்தின் உச்சியில் சிக்கிக் கொண்டது. அதை காப்பாற்ற முயன்றபோது தவறுதலாக அது எங்கேயோ பறந்து மறைந்துவிட்டது. அர்ச்சகர் மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். ஆனால் விதி வேறாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு சிறுமி தூய மனதோடு, கடவுளே, எனக்கு ஒரு பூனைக்குட்டி கொடு என்று பிரார்த்தித்தாள். அதிசயம்! ஆகாயத்திலிருந்து ஒரு பூனைக்குட்டி மெதுவாக அவள் காலடியில் வந்தடைந்தது. அடுத்த நாள் அவர் கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு பெண் தன் மகள் பூனைக்குட்டி வேண்டி கடவுளிடம் பிரார்த்தித்ததாகவும், அதே நேரத்தில் ஆகாயத்திலிருந்து ஒரு பூனைக்குட்டி வந்து குழந்தையின் அருகில் விழுந்ததாகவும் கூறினாள். அதை அவர்கள் அன்புடன் வளர்த்துக் கொண்டிருந்தனர். இதைக் கேட்ட அர்ச்சகர், யாரை எங்கு எப்போது எப்படி சேர்க்க வேண்டும் என்பது கடவுளுக்கு நன்கு தெரியும் என்று உணர்ந்து இறைவனின் கருணையை நினைத்து அமைதியடைந்தார்.